நம்மளுடைய சகோதரர் தண்டபாணி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். வாங்க சகோதரர், வந்து உங்களுடைய கருத்துக்களை பரிமாறுங்க. வணக்கம். குருவே போற்றி, குருவே துணை. ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட அறக்கட்டளை மற்றும் திருப்பூர் சகோதரிகள் நடத்தும் 12வது கருத்தரங்கத்திற்கு என்னை பேச வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சம் மற்றும் திருப்பூர் சகோதரிகளுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் பேசக்கூடிய தலைப்பு நலம் தரும் நாமயோகம். நாமயோகம் 27 நாமயோகம் இருக்குது. நேரம் கருதி 12 நாமயோகம் மட்டும்தான் பேச போகிறேன். அடுத்த கருத்தரங்கத்தில் கண்டினியூ பண்ணிக்கலாம். மண்ணை தோண்டினால் புதையல், ஜோதிடத்தை தேடினால் விடிகள். முதலாவதாக விஸ்கம்பம். அதாவது இது எப்படின்னா, இப்போ நாமயோகம் பற்றி நான் சொல்ல என்னவென்றால், அந்த நாமயோகத்திலேயே நம்மளுக்கு சில சூட்சுமங்கள், அதாவது எளிதாக பலன் எடுக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதை வச்சு தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ விஸ்கம்பம் அப்படின்னாலே அவங்க பார்த்திங்கன்னா எங்கு சென்றாலும் வாழ்த்துக்கள் கிடைக்கும். ஏன்னா அவங்க அந்த விஸ்கம்பத்திலேயே விஷங்கிற ஒரு எழுத்து இருக்குது, ஒரு வார்த்தை இருக்குது. மேலும் விஷம் என்னும் அதை கருதலாம். எனவே அது அந்த விஷம் என்பதால் அது மாந்திரீகத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நாமயோகம். ரெண்டாவது, இதில் கம்பம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதனால் இது ஜென்ரலாக இவங்க பார்த்திங்கன்னா இந்த கம்பு சுற்றுறவங்க எல்லாருமே இந்த நாமயோகத்தில் பிறந்திருப்பாங்க. ஸோ இவங்களை பார்த்தாலே பயப்படக்கூடிய உருவத்தில் இருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பிரீதி. பிரீதி என்றாலே ஒரு பாசிட்டிவான யோகம். இருந்தாலும் பிரீத்தி அப்படிங்கிறத நம்ம சாந்தின்னு சொல்கிறோம். இதை நெகட்டிவாகவும் சொல்லலாம். அப்படின்னு பார்க்கும்போது இது ஆயுள் குறைபாடு உள்ள நாமயோகம். மூன்றாவதாக ஆயுஷ்மான். இந்த நாமயோகத்திலே ஆயுஸ் என்பது நாம் என்ன வாழ்நாள் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வயது 100 வயது முடிய ஆயுஸ் 100ன்னு சொல்லிக்கிறோம்ல, அதை குறிக்கக்கூடிய வார்த்தை ஆயுஸ் 100 என சொல்லுவோம். இதனாலே ஒரு ஆயுஸ் 100 உள்ள ஆட்கள் என சொல்லலாம். நாலாவதாக சௌபாக்கியம். இந்த சௌபாக்கியம் என்பதே கேட்பதற்கே சந்தோஷமாக இருக்கும் ஒரு நாமயோகம். சௌபாக்கியமாக இருக்காங்க அப்படின்னு. இப்போ வசதி வாழ்க்கையோடு இருப்பாங்க. 3 இன்கம் உண்டு அவங்களுக்கு. அனைத்து பாக்கியங்கள், அதாவது மனைவி என்னும் பாக்கியம் வந்த பிறகு கண்டிப்பாக அவங்களுக்கு பாக்கியம் கிடைக்கும். ஐந்தாவதாக சோபனம். சோபனம் என்னாலே கனவுன்னு சொல்லலாம். சோபா அப்படிங்கிற ஒரு பெண்ணை குறிக்கும். ஆடம்பர பிரியர், பண்ணக்கூடிய ஆடம்பர பிரியர். அதிலே பணம் இன்னும் இருப்பதால் கண்டிப்பாக இவருக்கு வசதி வாழ்க்கை எல்லாம் உண்டு. மேலும் கனவு காணக்கூடியவர், அதாவது கனவை நினைவாக்கக்கூடியவர் சோபனத்துக்காரங்க. இதில் சோபனம் அப்படிங்கிறது எதுனா, நம்ம குறிப்பாக வாழ்க்கையில் அவங்க இனிமையாக இருப்பாங்க, இன்பமாக இருப்பாங்க. ஒரு தமிழ் இது ஒரு முதல் இரவுங்க கூட இதை குறிக்கிறது, இந்த சோபனம் என்னும் எழுத்தை. இதனால் இவங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆறாவதாக 6 அப்படின்னாலே நோயின்னு சொல்லுவோம். அப்போ நெகட்டிவான ஒரு நாமயோகம். இருந்தாலும் அதற்கு பெயரே அதிகண்டம். கண்டம்னாலே ஆகாது, இதில் அதிகண்டம்னா மெகா கண்டம்னு அர்த்தம். அப்போ அடிக்கடி விபத்து, அதாவது கண்டத்துக்கு நிகராக இருக்கும். ஏழாவதாக சுகர்மம். இதில் 2ஆக பிரிக்கலாம். சுகர்னு எடுக்கலாம், கர்மம்னு எடுக்கலாம். இப்போ இவங்களுக்கு சுகர் வியாதி வரக்கு வாய்ப்பு உண்டு, கர்மம் நடக்கும். ஆனால் இவங்க இதில் குடும்பத்தில் இவங்ககிட்ட ஒரு மர்மம் இருக்கும். ஆனால் சுகவாசியாக இருப்பாங்க. அடுத்து 8ன்னா ஆகாது, அது திருதி, திருப்தி இல்லாத வாழ்க்கை இவங்களுக்கு. ஆனால் அது முதல் திருப்தி இருக்காது, அதனால் 2வது கல்யாணம் பண்ணுவாங்க. 9 சூலம். சூளம்னாலே நம்ம எங்கே பார்த்துருக்கோம்? கோயிலில் தான் பார்த்துருக்கோம். அப்போ இவங்க கோயிலில் பணி செய்கிறவங்க இருப்பாங்க. இப்போ சூளத்துக்காரங்க வந்தாலும் கோயிலில் குடும்பத்தில் வேலை செஞ்சவங்க இருக்காங்களான்னா ஆமான்னு சொல்லுவாங்க. 10வது கண்டம். மறுபடியும் கண்டம்னு ஆகாது, நெகட்டிவ் டைட்டில். இங்கே விபத்துகள் நடக்க வாய்ப்புகள் அதிகம். அடுத்ததாக 11 விருத்தி. விருத்தினாலே பாசிட்டிவ், வாழ்க்கையில் எல்லாமே தொட்டதெல்லாமே விருத்தி ஆகும். 12 துருவம்.
துருவம்னா இவங்க துருதுருன்னு இருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு லாஜிக்கான பாயிண்ட்டு, ஈஸியாக மெமரி ஆகக்கூடியது. ஜோதிடர்களுக்காகட்டும் மற்றவங்கள ஆர்வலரான இவங்க எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இதனுடைய முழு டெஃபினேஷன் இனிமேல் தான் சொல்ல போகிறேன். விஸ்கம்பம் அப்படிங்கும்போது இவங்க வந்து யோகி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சனி பகவான், அவயோகி சந்திரன். இது வந்து நல்ல கல்வி அறிவு உள்ளவங்களாக இருப்பாங்க. காதல் கல்யாணம் உண்டு. அதிக முதலீடு செய்யாமல் தொழில் செய்யணும், வெற்றி உண்டு. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் தொழில் ஃபெயிலியர் ஆகும், இரண்டாவது தொழில் சக்ஸஸ் ஆகும். ஓன் பிஸ்னஸும் இவங்க செய்யலாம். சொத்து ஒன்று அமையும் இவங்களுக்கு. ஒரு சொத்து வாங்கிய பின்பு அடுத்தடுத்து இவங்களுக்கு சொத்து கிடைக்கும். தாய் மீது பாசம் உண்டு. நீர்கண்டம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம், ஜாக்கிரதையாக இருக்கணும். அம்மாவுக்கு வீசிங் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எங்கு சென்றாலும் தண்ணீர் பஞ்சம் வராது இவங்களுக்கு. இவருக்கு பார்த்திங்கன்னா எம் மற்றும் டிங்கிற பெயர் முதல் எழுத்தில் இருப்பவர்கள் உதவ மாட்டார்கள். இவங்களோட கூட்டு தொழில் எதுவும் செய்யக்கூடாது. அதில் குறிப்பாக பார்த்திங்கனால மகரத்தில் திருவோணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஆகாது. வழிபாடு பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை அல்லது சனிக்கிழமை சிவனுக்கு பால் அபிஷேகம் செய்வது சிறப்பு. பறவைகளுக்கு தானியம் தானம் செய்யலாம். அடுத்தபடியாக பிரீத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு யோகி வந்து புதன், அவயோகி அவிட்டம். இதில் வந்துட்டு படிக்காத மேதை, ஆனால் கல்வி தடை உண்டு, ஆனால் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடியவர்கள். முதல் சொத்து சம்பந்தமாக இவங்களுக்கு வில்லங்கம் உண்டு, கடன் உண்டு, ஆயுள் குறைபாடு அம்மாவுக்கு தரும், தொழிலில் பிரச்சனை கொடுக்கும், மாமியார் வழி ஆதாயம் உண்டு, உதவி கிடைக்கும். மாமியார் வகையில் அவமானம் வந்து உடன்பிறப்பால் அவமானம் ஏற்படும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா புடவை வைத்து வழிபடக்கூடியவராக இருப்பாங்க குடும்பத்தில். இவங்களுக்கு வந்துட்டு ராகு காலம் வந்து ரொம்ப நன்மை தரும். குடும்பத்தில் மருத்துவர்கள், மருத்துவம் சார்ந்த படிப்பு படித்தவர்கள் இருப்பார்கள். இந்த யோகத்தில் நகை, அதாவது பேங்க்கில் டெபாசிட்டு, கவர்மெண்ட் அப்ளிகேஷன் இந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணலாம். மூன்றாவதாக ஆயுஷ்மான். இது வந்து சுபயோகம். இது வந்துட்டு வாழ்நாள் நீடிக்கும். அதாவது ஆயுஷ்மான் அப்படின்னு வாழ்த்து கிடைக்கும். ஆயுஷ் 100ன்னு சொல்லலாம். இவங்களுக்கு வந்துட்டு ஆயில் ரிலேட்டடாக, அதாவது மருத்துவம் சார்ந்த பணி, டாக்டர் இந்த மாதிரி எல்லாம் செய்யலாம். இவங்க வந்து பழமொழி தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு மறைமுக இன்கமும் உண்டு. பூர்வீக சொத்தில் லாபம் தரும். இவங்களுக்கு வந்துட்டு ஏ மற்றும் எம்ங்கிற லெட்டரில் இவங்க குடும்ப உறுப்பினர்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ஆயுஷ்மான்னா ஏஎம்ன்னு சொல்லலாம், அதெல்லாம் ஈஸியாகவே எடுக்கலாம். அடுத்ததாக நாலாவதாக சௌபாக்கியம். சௌபாக்கியம்னாலே நல்ல பெயர், சுபயோகம்னு அர்த்தம். பாக்கியம் உண்டாகும், அதிக புத்திசாலி, முதலீடு இல்லாமல் தொழில் செய்வார், வெற்றி தரும். 3 இன்கம் உண்டு இவங்களுக்கு. அதாவது இவங்க வந்துட்டு தொழிலில் உச்சமடைவாங்க, ஆராய்ச்சி மைண்ட் இருக்கும். இவங்களுக்கு வந்துட்டு பணத்தால் ஏமாற்றமாகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஷேர் மார்க்கெட்டு, வட்டி தொழில் எல்லாமே இவங்களுக்கு ஆகாது. இவங்களுக்கு வந்துட்டு இளமையில் வறுமை இருக்கும், ஆனால் 40 வயதுக்கு மேலே இவங்களுக்கு ஒரு யோகம் உண்டாகும். ஃபுட் பாய்சன் வரக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் வெளி வட்டாரத்தில் சாப்பிடும்போது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். குறிப்பாக குடும்ப உறுப்பினர், லைஃப் பார்ட்னருடன் சண்டை சச்சரவு சாப்பாட்டு வகையில் ஏற்படும், சாப்பாடு சம்பந்தமாக. மேலும் இவங்களுக்கு வந்துட்டு பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப அதிர்ஷ்டம். பூர்வீக சொத்து எந்த பயனும் தராது. அரசு வேலை குடும்ப உறுப்பினர் யாராவது இருப்பாங்க. இவங்களுக்கு மனைவி வந்த பிறகு பாக்கியம் உண்டாகும். நெய்தானம் வந்து கோயில் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்ததாக சோபனம். சோபனம்னாலே கனவு இருந்தாலும் நல்ல நல்ல கனவு காணுவாங்க. வாழ்க்கை சிறப்பாக இருக்குது. கல்வி சிறப்பு, அதிகாரி யோகம் உண்டு, அரசு வேலை கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். குறைந்த உழைப்பு, அதிக வருமானம். இவங்களுக்கு வந்துட்டு வாடகை வீடு, வாடகை வரும் பாக்கியம் கிடைக்கும். இவங்க குடும்பத்தில் எஸ்ங்கிற லெட்டர் ஆட்கள் இருப்பாங்க. ஏன்னா சோபனம்னால எஸ் வருது. பெண்கள் வருமானம் உண்டு. குடும்பத்தில் மனைவி வருமானம் வரக்கூடிய மனைவி வரும். அதாவது இவங்களுக்கு வந்துட்டு தூக்கம் குறைவு. ஏன்னா கனவு நிறைய காணுவாங்க, தூக்கம் கட்டாகும். அம்மாவுக்கு மருத்துவ சிகிச்சை ஏற்படும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரண்ட்டு பில்லு வந்து பெனால்ட்டியோடு கட்டுறதே ஒரு பரிகாரம்.
இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிழிக்காத கேலண்டர், செல்ஃபோன், டெம்பர் கிளாஸ் உடையிறது, கண்ணாடி உடையிறது, ஓடாத வாட்ச், இவை எல்லாமே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இவங்க வந்துட்டு அந்த சூரியன் யோகி என்பதால் இவங்க வந்துட்டு 7 குதிரை பூட்டிய தேர் வீட்டில் மாட்டுவது நல்லது. தேர்னாலே கார், அப்போ இவங்க வீட்டில் கண்டிப்பாக கார் இருக்கும். அடுத்தபடியாக அதிகண்டம். அதிகண்டம்ங்கிற ஒரு பெரிய கண்டம். அப்போ இந்த அதிகண்டத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு பெரிய கண்டம் இருக்க வாய்ப்புகள் அதிகம். பெயரே கண்டம் என உள்ளது. அதுவும் அதிகண்டம் என்பது வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி விபத்துகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். அதிகார பேச்சு உடையவர்கள். அப்பாவுக்கு ஆயுள் குறைவு. முதல் ஜாப் வந்து இவங்களுக்கு ஃபெயிலியர் ஆகும். 2வது தொழில் சக்ஸஸ் தரும். கோயில் தொழில் சம்பந்தம் உண்டு. வாத்தியார் தொழில், கரஸ்பாண்டன்ஸ், தொலைதூர கல்வி இவங்க படிச்சிருப்பாங்க. கடன் தொல்லை இருக்கும். மேரேஜ் வந்து லேட் மேரேஜ் ஆகும். அடுத்தபடியாக சுகர்மம். சுகர்மம் பார்த்திங்கன்னா நல்லது, சுபபலன் தரக்கூடிய நாமயோகம். ஸ்வீட்டான நேமம், வசதி வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். ஆடம்பர வாழ்க்கை உண்டு, மர்மம் உண்டு. ஆனால் இவங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும். இவங்க இதை வந்துட்டு விபத்தில் வந்து இவங்களுடைய உடன் பிறந்த சகோதரர் விபத்தில் சிக்குவதற்கு வாய்ப்புகள் அதிகம். சுகர் என்றால் சுக்கிரன். எனவே இவங்களுக்கு காதல் உண்டு, காதல் கல்யாணம் உண்டு. பேச்சு தொழில், வாத்தியார், அரசு, மருத்துவர், வக்கீல், ஜோதிடர் எல்லாமே இவங்களுக்கு தொடர்பில் இருக்கும். அடுத்து திருதினாலே ஒரு அசுப யோகம். அதாவது 8ஆம் நம்பர் அப்படிங்கன்னா நம்ம கண்டம்னு சொல்லலாம். அது ஆகாது. பேச்சாற்றல் ஒன்று, நிறைய நேரம் பேசக்கூடியவர்கள். மொக்க போர்டுன்னு சொல்லுவாங்களா, அந்த கேஸ் இவங்க எல்லாருமே. அதாவது திருத்தி ஒன்றைவே பேசக்கூடியவர்கள். சாப்பாட்டு பிரியர், சுறுசுறுப்பு, பூர்வீக சொத்து பயன் இருக்காது. நண்பர் வட்டாரத்தில் ஏமாற்றம் உண்டு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா 2 திருமணம் குடும்பத்தில் இருக்கும். வாழ்க்கையில் திருப்தி இருக்காது. சூளம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கோயில் சார்ந்த தொழில் இருக்குது. இவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் ஆகாது. சிட்ஃபண்ட்ஸு லாபம் தரும். லஞ்சம் கொடுத்து மாட்டிக்கொள்வது இவங்க தான். 2-3 தொழில் செய்ய விருப்பம் இருக்கும். 2-3 தொழிலுக்கு மாறுவாங்க. கோயில் சம்மந்தப்பட்ட தொழில் இருப்பாங்க. வீட்டில் நகை திருட்டு போகும். காரணம் கோயிலில் நகை திருட்டு போகுதில்லை. அதனால் இவங்க வீட்டிலையும் திருட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். உடன்பிறப்பு வந்து வசதியாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து முதலாளிங்கிற பட்டம் கிடைக்கும். பட்டதாரிகளுக்கு வாய்ப்புகள் அதிகம். 2வதாக வாங்கும் கார் இவங்களுக்கு நிலைக்கும். ஃபஸ்ட்டு கார் வந்து இவங்க ஒரு பழைய கார் தான் வாங்கணும், புது கார் வாங்கிடக்கூடாது. காவல் தெய்வம் வழிபாடு சிறப்பு. மன வாழ்க்கை வந்து இவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும். குழந்தை சம்பந்தப்பட்ட தொல்லைகள், குழந்தையினால் ஒரு ஏக்கம் இருக்குது. குழந்தை பிறந்த பின்பு இவங்களுக்கு யோகம் கண்டிப்பாக இருக்கும். இவங்க வீட்டில் 3 பேர், கணவன் மனைவி குழந்தை 3 பேர் தானே அந்த வீடு வந்து சுபிட்சமாக இருக்குது. 10வதாக கண்ட நாமயோகம். இது வந்துட்டு கர்மம் ஆபத்து என சொல்லக்கூடிய ஒரு நாமயோகம். அடிக்கடி விபத்து, உடல்நிலை கேடு, நீர்கண்டம் இதெல்லாமே ஏற்படும். அதிக கற்பனை, மறைமுக வருமானம், ரகசியம் இதெல்லாமே இருக்கும். இவங்களுக்கு வந்துட்டு பொருள் மிஸ்ஸிங், வாழ்க்கையில் பொருள் மிஸ்ஸிங் ஆகும். உரிய வயதில் திருமணம் உண்டு. அதாவது மனைவி வந்த பிறகு இவங்களுக்கு வாழ்க்கையில் நிறையா சந்தோஷங்கள், அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். அது வந்துட்டு தாலி கழட்டி வைக்கும் பழக்கம் உண்டு பெண்களுக்கு. அதனாலேயே இவங்களுக்கு வந்துட்டு மிஸ் ஆகும் நகை எல்லாமே. இவங்க பொறுத்தவரையில் முன்யோகம் இல்லை, பின் யோகம் கண்டிப்பாக உண்டு. அடுத்தபடியாக 11வதாக விருத்தி யோகம். விருத்தினாலே லாபம், ஆக்கம் என சொல்லுவாங்க. அதாவது வசதியான வாழ்க்கை, தெய்வ பக்தி, உதவும் மனப்பான்மை, கோயில் பணி, படித்த பள்ளிக்கூடம் தலைவர் பெயரில் உள்ள பள்ளிக்கூடத்தில் படித்திருப்பார்கள். சொத்து ப்ராப்ளம் இருக்கும். அதாவது லைஃப் பார்ட்னர் ஒரு பெரிய கண்டத்துலேருந்து தப்பிச்சு வந்திருப்பாங்க. ப்ராப்பர்ட்டி விருத்தியாகி கொண்டே இருக்கும் இவங்களுக்கு. வாங்கிய சொத்து விருத்தியாகும், பிரபலம் உண்டாகும். அந்த வாங்கிய மனையே இவங்களுக்கு ஒரு பிரபலம் பேர் வாங்கி தரும். வெளிநாட்டு தொடர்பு ஏற்படும். 2 தாரம் உண்டு இவங்க குடும்பத்தில். மொத்தத்தில் எல்லாமே விருத்தி அடையும். இறுதியாக துருவ நட்சத்திரம். அதாவது தனிமையை விரும்பக்கூடியவர்கள். ஞானம் உண்டு, மூக்கு இவங்களுக்கு பெருசாக இருக்குது. பின் வயதில் யோகம், முன்னேற்றம் உண்டு. பள்ளி படிப்பு சுமாராக இருக்கும், மெதுவாக இருக்கும்.
ஆனால் காலேஜ் படிப்பு இவங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். துருதுருன்னு இருப்பாங்க. அதான் துருவ நட்சத்திரக்காரங்க. வக்கீல், மருத்துவர் இதெல்லாமே இருப்பாங்க. இவங்க தந்தைக்கு கண் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு அதிகம். 2 தொழில் செய்வாங்க. 2 இன்கம் உண்டு. மன வாழ்க்கையில் பிரச்சனை தரும். மனைவி சொத்து, மனைவியால் இன்கம் உண்டு. இவங்க குடும்பத்தில் 2 குழந்தைகள் உண்டு. முருகன் பெயரில் இருப்பார்கள். நரம்பு, தோல் சம்மந்தப்பட்ட ஆர்த்தோ ப்ராப்ளம் எல்லாம் இருக்கும். இவங்களுக்கு வந்துட்டு முதல் குழந்தை ஆண் குழந்தை, 2வது பெண் குழந்தை பிறப்பது அதிர்ஷ்டம். ஓகே, இதுவரை எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த லலிதாம்பிகை ஜோதிட அறக்கட்டளை மற்றும் இதுவரை என்னோட நிகழ்ச்சியை பொறுமையாக கண்டுகளித்த ஜோதிட ஆர்வலருக்கு என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம். கண்டினியூஷன் பார்ட் 2. அதாவது என்னுடைய செல்ஃபோன் நம்பர் 8072311613. நன்றி, வணக்கம். அதாவது 27 யோகத்தை பற்றி பேச வந்தார். நேரம் கருதி பாதியோடு முடிச்சிட்டாரு. இது அடுத்த தொடர்ச்சி வந்து அடுத்த மீட்டிங்கில் பேசுவார். தொடரும். வாழ்த்துக்கள் சார்.